தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நடத்தி வரும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற அதனுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைவில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதனுடைய பொது மேலாளர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் டேங்கர் லாரி வேலைநிறுத்தம் காரணமாக எல்பிஜி கேஸ் சப்ளை பாதிக்கப்படுவதாகவும் மேலும் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எல்பிஜி கேஸ் என்பது அத்தியாவசிய பொருள், அதனை விநியோகம் செய்ய விடாமல் தடுப்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி சட்டவிரோதம் என குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு வருகிற திங்கட்கிழமை அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.